நீங்க சொல்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்களா? அதாவது டேய் குறா குறா அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி பொதுவா ஒரு பண்பாடு இருக்கு, இறந்து போனவர்களை பத்தி விமர்சிக்கிறது என்னுடைய பண்பாடு கிடையாது. பயப்படாத பயப்படாதா. அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் இல்ல, நான் பேசுறேன். தண்டிக்கப்பட்டு சிறைக்கு ஃபேக்ஸ் மாதிரி நான் பேசுறேன். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு சொல்றா. அப்ப 2Gல வந்து விடுதலை பண்ணிட்டாங்க, ஆனா மக்கள் என்ன நம்புறாங்க? 2G நடக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும், வெள்ளச்சாமி அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் எனக்கு கண்ணுக்குள்ள வந்துவோமா இல்லையா? பயப்படிதான் செய்யணும், லேஸ் வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொன்னா விட்டுருவான். கலைஞட்டி ஒரு நிமிஷம் கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த ஃபேக்டர் ஒரு நிமிஷம் இல்ல. அதாவது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு மக்கள் செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. மக்கள் செல்வாக்கு அம்மா மேல இன்னைக்கு என்ன, தமிழ்நாடு முழுதும் அம்மா மேல என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஊழல் பண்ணலாங்க, நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. புதுச்சேரி அரசாங்கம் வந்து தாவேக்காவோட ரோட் ஷோக்கு அனுமதி மறுத்தா இது திமுகவோட சதி. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொடுக்காம பண்ணிட்டாருன்னு சொல்லுவானுங்க நம்ம தாவேக்காரங்க. ஏன்னா அவனுங்க புதுச்சேரி தமிழ்நாட்டுல தான் இருக்கு நம்பிட்டு இருக்கானுங்க. புதுச்சேரிக்கு தனியா முதலமைச்சர் இருப்பாரு அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி ஒரு மிக்சியோட நிக்க கூடாது, ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார், ஒரு அடிப்படையில ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார். ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க சொல்ற பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறார். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. காருங்கிறது நிச்சயம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும். இலவசங்களுக்கு நீங்க எதிரா இல்ல? இலவசங்கள் எதுக்கு எதிராக இருக்கணும்? இலவசங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். பாதுகாப்பு வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் ஜீவமாகணும், அதுக்கும் வீட்டு மருந்து மாத்திரை கிடைக்கும். ஏன் இல்ல தங்க பாஸ்பா இத ஒரு மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, தக 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 தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாழ்க்கையில முடிவு கேட்டுருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நான் வரேன் சார், வாங்க. சின்ன சின்ன ஆசை என்ன தெரியுதா? தெரியலையே. இவர இப்ப ஞாபகத்துக்கு வருது. இப்ப எப்படி இருக்காரு? ஹாப்பியா இருக்காரா? எப்படி இருப்பான்? ஏன் நல்லா பாரியா, அந்த போட்டோல இருக்கிறது நான் தான். சேமியானா அணில் தான், அதுதான் வாங்கி சாப்பிடணும், எங்களுக்கு டெல்லியில கிடைக்காது. ஆனா இன்னைக்கு அவரை விசாரிச்சேன், என்னெல்லாம் பொருள் பண்றீங்க, சேமியா தவிர பலதரப்பட்ட பொருட்கள் தயார் பண்றதாக அவரும் சொன்னாரு. அப்புறம் என்னங்க, இனி ஒவ்வொரு நாளும் அணில் உணவுகளுடன் ஆரோக்கியமான வாழ்வு வெறும் 15 ரூபாயில. எம்எல்ஏ எம்பி எல்லாம் எதுக்கு ஆகணும்? எங்க அண்ணா குருவி இன்டர்வல் பிளாக்ல வர்ற மாதிரி பறந்து போய் சிஎம் சீட்ல வைப்பாரு. அவருதான் சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஆனா சிஎஸ்கேல 11 பேருமே தமிழ்னா விளையாட வைப்பாங்க அப்படின்ட்டு ஆட்சியில வந்தா செய்வேன். எந்த வகையில எப்படி சாத்தியம்னு புரியல. செஞ்சிடுவியா? ரெட்டக்குளம் ஆறுமா தெரியுமா? தெரியும். என் அண்ணன் தான். 3 குளம் மாணிக்கம் அவனையும் தெரியும். என் மச்சான் தான். நீ என்னையா செஞ்ச? கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமா? உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பெஸ்டா செஞ்சிரும். ஓகே டன். ஏன்னா அதுவே ஒரு பொருளாதார முதலாளியாரு நம்ம தமிழ் ஆள் தான். ஒரு முதலாளி ஒரு முதலாளி எடுத்தது வரும்போது ஒரு அரசு செய்யக்கூடாதா? என் பிள்ளைகளை விளையாட வைக்க முடியாதா? அதான் தமிழ்நாட்டு அணின்னு ஒண்ணு என் அரசு அண்ணன் என்ன சொல்றேன், நான் ஏன் என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு? விளையாட்டுல முன்னுரிமை. தமிழ்நாடு அணி, தமிழ்நாடு அரசின் அணி ஆடுது, என்ன உனக்கு பிரச்சனை?
அவன் என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? டம்மியா ஏன் எடுக்கிறான்? நான் என் பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து விளையாடுறா ஆடுறா அப்படின்னு அடிக்க சொல்லுவேன். என்ன இருக்கு இப்போ? அப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல நீங்க ஒரு டீம் வாங்குவீங்களாண்ணே? ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கா? அவ்வளவுலாம் காசு இல்லடா. அரசு அமைச்சவர்னு சொல்றேன். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. தாவேக்கு அந்த தேர்தலில் தனியா தான் சந்திக்க போறாங்க. திரிசா கட்சி ஆரம்பிச்சா கூட்டணி. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. தாவேக்காவோட போத யார் ரெடியா முடிவு இருக்காங்க? பண்ணணும். எந்த பிச்சைக்காரனுக்கு சோறு போடலான்னு பிச்சைக்காரன் முடிவு பண்ணக்கூடாது. நான் இந்த வீட்டுல வாங்க மாட்டேன்னா போனேன். யாரோ இவன் யாரோ சொந்தம் யாரா இவனோ. Шоколад, я тоже можно хочешь шоколад, блин. Задумала, блин, мне нужен шоколад. Я тоже хочу шоколад. ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லிருக்காங்க ரசிகர்கள் எல்லாம். முட்டா பையலுங்க சொல்றது, முட்டா பையலுங்க சொல்றாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சொல்ற, புரியுதா? நீ திருச்சியில ஏர்போர்ட்ல கேக்குறாங்கல்ல, நிருபர் கேக்குறாங்கல்ல, நீ என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்? ஐயா யதார்த்தமா சம்பவம் நடந்து போச்சு எது அப்படின்ட்டு நான் அந்த திருச்சியில இருக்கணும். நீ அதுதான் நல்லா தலைவனுக்கு உள்ள அழகு. கோலத்தனம் இது போய் ஒழிஞ்சுக்கிட்டா பாருங்க, அது கோலத்தனம். எங்க அண்ணன் மத்தவங்க வேற ஏன் அழுகுறன்னு கேட்டு துக்கம் விசாரிக்க மாட்டாரு. எவ்வளவு அழுதாலும் அலட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு அழுது முடிச்ச அப்புறம் முடிச்சிட்டியான்னு கேட்டு வீடியோ கால் பண்ணுவாரு. அந்த ஆள் என்ன சொன்ன? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம். ஏன் என்ன சொன்ன? கிடைக்குமா 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 உரிய மக்களுக்கு உதவித்தொகை கிடைக்குமா? உரிமையை கேட்பது குத்தமா? நீதியும் நியாயமும் நடுரோட்டில தான் நிற்குமா? எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்கன்னா ஒருத்தர் நம்ம இறங்கினவன ஒரு தீவில் அது கடலால் கூட்டிகிட்டு போய் இறக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றாப்புல. ஒருத்தர் ஒரு பரிசலில் போகிறாப்புல. என்னடா பரிசலில் போகிறார், நல்லா கவனிங்க வர அப்படின்னோடனே ஆமாம் ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்காந்து அப்படி துடுப்பை போட்டு போயிட்டுருக்காப்புல. அப்போ எவ்வளோ பெரிய ஓடு இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டி நல்ல ஆழ்கடலுக்குள்ள பெரிய பெரிய ஆமைகளா இருக்கும். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன். சிரிக்காத. ரிட்டர்ன் ஆனத ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லி போய் சொல்றாங்க. அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறா. அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. இட் இஸ் ப்ரப்போசல் இஸ் ரிட்டர்ன்ங்கறாங்க. ரிட்டர்ன்ங்கற வார்த்தைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரிஜெக்ட்ங்கற வார்த்தைக்கு வேற அர்த்தம். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அம்மா பேர் அருக்காணி, அப்பா பேர் சப்பானின்னு அடுக்குமொழி பேசியிருந்தா நினைச்சுக்க குப்பரச்சி பத்துக்கும் போய். இது ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆகல, ரிட்டர்ன் தான் ஆயிருக்கு. நல்லா இருக்குது ஆனா ஒண்ணுமே புரியல. இட்ஸ் ஓகே. கேக்குறேன் திருப்பி திருப்பி இந்த ரிட்டர்ன் ரிஜெக்ட்க்கு இவங்க விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த வார்த்தை வந்து ரிட்டர்ன் இருக்கு சார். இந்த ரிட்டர்ன்ங்கிறது கூடுதல் ஆவணங்களோ விளக்கமோ கேட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஆல்டர்னேட்டிவ் பிளானை சஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா? அது வந்து கூடுதல் ஆவணம் கேட்டு ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தொடர போறோம் விளக்கம் கொடுங்கன்னு அர்த்தம். நீங்க ஆல்டர்னேட்டிவ் பிளானை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இதை தொடர முடியாது, நம்ம வேற பிளானுக்கு போவோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க இங்க ஆல்டர்னேட் பிளானை சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் ஆகாது, மதுரைக்கு மெட்ரோ ரயில் ஆகாது. அந்த கடிதத்துல நான் மன்னிக்கணும், வெளிப்படையா சொல்றேன், ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை இருக்கு. நான் கூப்பிடவே இல்லையடா. அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். போய் கேள்றா, அவ்வளவு தில்லு இருந்தா அங்க போய் கேள்றா.
சௌந்தர்யா உங்களை கேட்டுக்குள்ளேயே விடாதுடா. என்னண்டா வந்து கேக்குறீங்க? சரியான ஆம்பளைங்கன்னா அங்க போய் கேளுங்கடா, எல்லாம் போய் கேளுங்க. என்ன ஏன் சார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறம் ஏன் 5 படம் நடிச்சிருக்கீங்க, எப்படி சார் நடிக்கிறீங்கன்னு கேளுங்க ரஜினி சார. தொடர்ந்து இன்னும் 10 படம் நடிக்க போறீங்களா, எப்படி சார் நடிக்கிறீங்க? அப்ப என்ன சார் நாங்க என்ன தக்காளி தொக்கான்னு கேளுங்க. இருட்டதில் முரட்டு குத்தா பாக்கி துத்தியல் கேட்ட துப்பாக்கி தர முதவி படா. அவங்களோட உனக்கு என்ன கனெக்ஷன் சொல்லு. ஓடி ஓடி ஒளியணும், ஓட பார்த்தா மறையணும், ஆடி பாடி மகிழணும், ஆள் டைம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓடி ஓடி ஒளியணும், நான் வீட்டில் இருக்கும் வரையில் மூடே சிரிச்சு இருக்கும் பாரு, வீட்டை விட்டு வெளியே வந்தா இருமே சுடுகாடு. அட மரம் விட்டு மரமா தாவி அந்த கீழவன் மேலேயே ஜனரத்தை உடைச்சி இவிலைன் பிடிச்சி என்ன பக்கம் வருவாங்க. ஓடி ஓடி ஒளியணும், சோம்பேறியான இருந்ததால் தான் ஓடி அடங்கி போச்சு தம்பி. இப்ப சோத்துக்கு கூட சவக்கம் போடுற நிலைமை வந்துருச்சு தம்பி. நான் ஆலயத்தில் மறு உருவம் பாசி சமம் கொஞ்சம் இருக்கும், இதற்காலம் கேட்டால் 1000 இருக்கு, அத்தனையும் பனையோரின். ஓடி ஓடி ஒளியணும். ஏய் என்னடா இந்த நேரத்துல ஆட்டம் உங்களுக்கு? எங்க தளபதி இருக்கும்போது எங்களை மிரட்டுங்களா நீங்க? ஏய் யாரா உங்க தளபதி? தளபதி 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 தளபதி. இவனாடா உன் தளபதி? ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, இன்னொரு தடவை பாடுங்க. ஓடி ஓடி ஒளியணும், ஊரை பார்த்தா மறையணும். ஓடி ஓடி ஒளியணும். வாங்கடா என் சிங்க குட்டிங்களா, என்ன சொல்றாங்க? அண்ணன் கூவாறு தடுக்கலாம், அரையாறு தடுக்குவான், வாலாறு தடுக்கலாம், காவிரி ஆறு தடுக்கலாம். ஏன் கங்கையாறு கூட தடுக்கலாமா? நீங்க சொன்ன SIR மட்டும் தடுக்கவே முடியாது அண்ணன். உங்களை கீழே வச்சுக்கிட்டதுக்கு நான் பேசாம நடிக்கவே போயிருக்கலாம். பாரதியாரா? சரி ரைட்டு, சரி மேம் நம்ம கடந்து போயிடலாம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, சைடுல ரைட்டு போயாச்சு. என்னாச்சுப்பா என்னாச்சு? தண்ணி பண்ணாங்க இல்ல சும்மாதான் நம்ம தான். நிறுத்தாமல் ரீல் சுத்துவார், நன்றாக வெறும் கையில் முழம் போடுவார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமே உதடு வலிக்க கொண்டிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்க முடியா, நடந்து போனா ஓப்பா நீங்க வேற. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர விருப்பம் தெரிவித்ததாக தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விஜயுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு அவர்கள் நோ சொல்லி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணும் சொல்லாம போத்துற? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ரொம்ப நன்றி. மன்னிக்கணும், உங்களுக்கு மேல ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டேன், இப்ப அவர் நிப்பாட்டிட்டாரு. இப்ப அந்த வண்டியில இருந்தா மரியாதை, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, நீ வண்டி எடுப்பா. பாத்ரூம்ல வச்சா பூட்டிட்டு போறேன். டேபிள் கடியில பூந்து போற அவரும், பிரச்சனை வந்தா ஓடி போற இவரும் எப்படிங்க ஜெயிச்சா நாட்டை காப்பாத்துவாங்க? அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாய பொளக்குறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுமா. எங்கடா கொடுறா, கொஞ்சம் பண்ணி கொடுமா. வக்கீலே பண்ண முடியாதுங்கிறான். எங்கப்பா அந்த ஃபார்ம்? இதான்ப்பா. உறவு முறை 52ல எங்க இருந்த, எங்க பிறந்த, உங்க தாத்தாவுக்கு ஓட்டு எந்த பூத்துல இருந்துச்சு, உங்க கொள்ளுப்பாட்டனாருக்கு எங்க இருந்துச்சு, மகாலவழி நீ எங்க இருந்தா வந்தீங்க முதல்ல? எனக்கே சிரிப்பா எங்க ஓட்டை இப்படி கேக்குறதுக்கு? போங்க போங்க, போயிட்டு வாங்க. அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா காப்பாத்திடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, கடவுளே, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிறைவேற்று. உனக்கு ஒரே ஒரு வரம் தருகிறேன். என்ன வேண்டும் கேள். ஏங்க ஏங்க, கடவுள் வந்துட்டாரு, கவலைப்படாதீங்க. அப்பாடா, நான் பொழைச்சிட்டேன். கடவுளே, தாவேக்காவை யார் வச்சிருக்கா? சங்கி காரல் சங்கி விளாதிமிர் லெனின் அவர்கள், சங்கி 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 ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், சங்கி மா, தலைவர் மாநாடு போயிட்டு இருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னா. டேய், ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா? சரி. ஹலோ. 14ஆம் நாள் தான் வச்சிருக்கோம். 14ஆம் நாள் தான் வச்சிருக்கோம். வந்துருங்க. இவரெல்லாம் சொல்லிதான் அம்பேத்கரோட புகழ் விஜய் பரப்பி தான் தெரியணுமா? அம்பேத்கர் உச்சம், இவர் எச்சம். அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இத அப்படியே ஓபனா போடுங்க. அம்பேத்கர் உலகத்தினுடைய உச்சம், விஜய் வந்து எச்சம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இன்னொன்னு கேக்குறேன், அவர் கட்சியில தலித்துலாம் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்களா? உங்களை உதச்சா எவன்டா கேட்பான்? விஜய் கட்சியில நிறைய பேர் தலித்து போய் சேர்ந்திருக்கான். ஆர்வ கோளாறுலாம் சேர்ந்திருக்கான், பைத்தியக்காரன் சேர்ந்திருக்கான். அவனுக்கும் ஊர்ல நடக்கிற சாதி இந்துக்கு சண்டைன்னா விஜய் யார் பக்கம் நிப்பாரு? என்னத்தை கிழிப்பாரு? அந்த துப்பு கட்ட நிலையில இருந்து முதல்ல வெளியில வர சொல்லணும். முதல்ல அரசியல்னா வெளியில வரணும். கல்யாண மண்டபத்திலயும் என்ன வீட்டுக்குள்ளே இருந்து பேட்டி கொடுக்கறது அரசியல் கிடையாது. பொது வெளியில நின்று போராடக்கூடிய தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க. மற்றபடி அதான் மாஸ்க் படம் நாளானைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் காலேஜ் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? சமத்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வரணும். வந்து நல்லபடியா அன்னைக்கு டியூட்டி என்னவோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்போ போய் பாருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட் தேவையானப்ப என்டர் ஆகுங்க, அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆயிடுங்க, அவ்வளோதான். அது என்டர்டைன்மெண்டா இருக்கிற வரைக்கும் நல்லது, அவ்வளோதான். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய? தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க? அடிச்சு கிழிங்கடே.
மாதம் 27ஆம் தேதி எனக்கு 26, 27 2 நாள் லீவ் வேணும் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா எவ்வளவு ஒரு முக்கியமான நாள், நீ 26, 27 லீவ் கேட்கற? எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியலாம் புலப்பட்ட புழுத்த வழியலாம். ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். அதனால நீ 15, 16 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்ச, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு. இல்லன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பாத்துக்கிறேன். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. முருகன் மகன் எம்பி, பொன்முடி மகன் எம்பி, வீரபாண்டி மகன் எம்எல்ஏ, பொய்யாமொழி மகன் மந்திரி, முரசொலி மாறன் மகன் எம்பி, தங்கபாண்டி மகன் தமிழச்சி தங்கபாண்டி எம்பி, முரட்டு பக்தர் மகள் மத்திய அமைச்சர், ஈரோடு பெரியசாமி மகள் மாவட்ட செயலாளர். அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம். அது அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா பயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கேன். தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியல் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் தான். அனுராக் தாக்கூர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பிரேம்குமார் துமலினுடைய மகன், பியூஷ் கோயல் பிரகாஷ் கோயலுடைய மகன், தர்மேந்திர பிரதான் தேவேந்திர பிரதானுடைய மகன், கிரண் ரிஜிஜு, பிரேமா காந்து, சுவேந்து அதிகாரி எடுத்துக்கங்க, தேவேந்திர பட்னாவிஸ் எடுத்துக்கங்க, விவேக் தாக்கூர் எடுத்துக்கங்க, சேலம் மணிகண்டன் சார் பாஜகவும் சேர்த்து வாதாடியதால் நான் அதை சொல்றேன். ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் வாரிசை தலைமையாக வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட, தேமுதிகவோடையோ, தமாகவோடையோ நான் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்ல போறாரா? களவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு மேடையில நின்று பேசக்கூடிய அந்த செம்ப அந்த சாணியை உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண், மறந்துடாது. ஜனநாயகன் படத்தை நேர்மையாக விஜய் இப்ப ஒரு அறிக்கை, எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறாருல்ல. இப்ப சமீபமா 2-3 நாளா வீர் கொண்டு எழுதுறாரு இல்லையா? இப்ப என்ன பண்ணோம்னா, ஜனநாயகன் படத்தினுடைய அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட்டோட விலை அரசாங்கம் என்ன தீர்மானிக்குதோ அந்த டிக்கெட்டுக்கு மேல ஒரு பைசா ஒத்த பைசா கூட கொடுக்காம என் ரசிகர்கள் எல்லாம் போய் படம் பாருங்கன்னு சொல்ல துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. திமுக காரங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்க, தடுக்கிறாங்க. புது வாக்காளர்களுக்கு அவங்களுக்கான உதவிகளை செய்ய மாட்டேன்றாங்க திமுக காரங்க அப்படின்ற பிரச்சனைகள்லாம் சொல்றாங்கல்ல. விஜய்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாரு? பிஜேபி. எலெக்ஷன் கமிஷன் இப்போ யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? பிஜேபி. இந்த இஆர்ஓ பிஎல்ஓலாம் யாரு கீழே வருவா? இசிஐ. எஸ்ஐஆர் அடிஷன் டெலிஷன்லாம் யார் பண்ணலாம்? இசிஐ. தெரியுது இல்ல? அப்போ களத்துல யாரு மக்களுக்காக வேலை பாக்குறது? திமுக. இப்ப சொல்லு, எஸ்ஐஆர் வச்சு அநியாயம் பண்றது யாரு? திமுக. ஆனா எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுக்கிறாங்கல்ல. அபாண்டமான அவங்க அந்த ஃபார்ம் வச்சு என்ன பண்ண போறாங்க? ஊருக்கா போட போறாங்களா? கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. யாரா நம்ம செல்வராகவனுடைய தம்பி. யாரா செல்வராகவன்?
நம்ம கஸ்தூரி ராஜாவோடைய பையன். யாரா கஸ்தூரி ராஜா? நம்ம ஐஸ்வர்யாவோட மாமனாரு. யாரா ஐஸ்வர்யா? நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு. யாரா சூப்பர் ஸ்டார்? கஸ்தூரி ராஜாவோடைய சம்பந்தி. யாரா கஸ்தூரி ராஜா? நம்ம செல்வராகவனுடைய அப்பா. யாரா செல்வராகவன்? இவனுடைய அண்ணன்பா. இவன் யாரா? அதான் நான் தான் சொன்னேன், கஸ்தூரி ராஜாவோட பையன். இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் அப்ஜெக்ஷன். அவனை பிடிக்க வக்கீல்ல போலீஸ்க்கு இல்ல வேற மாதிரி இல்ல பேசுறேன். வேற மாதிரி போலீஸ் பிடிக்காத பிரச்சனை. எங்க வந்தா நான் கமிஷன் டிஜிபி வரைக்கும் போட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் சம்ம கால்ல இருக்கிற போலீஸ் மேல சும்மா என்ன ஒரு பைத்தியக்காரன் தான் சேஸ் பண்ணிட்டு வரான். ஒரு மென்டல் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆதா சேஸ் பண்ணிட்டு வரான். வயசு மேடம் என்ன சொன்னாங்க? நீ வீடியோல மாட்டிட்டீங்க. ஒரு வாரம் தர்மத்துக்கு எதிரான சிபிஐயை அரசியலுக்கு பயன்படுத்துவது ஏன் என்று உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசு எந்திரத்தை அரசியல் மோதல்களுக்காக ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பலமுறை எச்சரித்து விட்டோம் என ஒன்றிய அரசின் வழக்கறிஞருக்கு தலைமை நீதிபதி BR கவாய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் கர்நாடக அரசின் முடா வழக்கிலும் அண்மையில் உச்சநீதிமன்றம் ED CBIக்கு இதேபோன்று கேள்வி எழுப்பி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. ஒரு ஜிம்பாப்வே அணி ஒரு ஆஸ்திரேலிய அணியோடு மோதுகிறது, தப்பு இல்ல. ஆனா இவர் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசக்கூடாது. ஆஸ்திரேலியா கேப்டன் வந்து பாரு, என்ன ஒண்ணு பண்ண முடியாது, வா 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 அப்படின்னு மக்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாம கொஞ்சம் சவுண்ட் ஓவரா கொடுக்குறாரோ. இவர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் மேன் இல்ல, சரியான பயிற்சியாளர் இல்ல. அங்க பெரிய களம் வச்சிருக்காங்க, மிகப்பெரிய பேட்மேன்ஸ் அங்க இருக்காங்க, பிளேயர்ஸ் ஹெவி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு 11 பேர்ல ஒரு 7 பேர் இருக்காங்க, கேட்ச் பிடிக்கிறவங்க இருக்காங்க. மாஸ்டர் ராகவன் அதைத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். அது கோபுரத்து மேல ஏறி நின்றுக்கிட்டு நான் ஒருத்தன் குதிக்க போறேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், எல்லாரும் அவனை அண்ணாந்து பார்ப்போம். ஏன்னா அதனால அவன் கோபுரத்தோட உயரமா கிடையாது. கோபுரத்து மேல ஏறி நின்றுக்கிட்டு ட்ரெஸ்ஸோடையோ ட்ரெஸ் இல்லாமையோ நின்றுக்கிட்டு நான் குதிக்க போறேன் அப்படின்னு சொன்னானா அவன் எல்லாரும் ஒரு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? இந்த திராவிட ஆட்சி எத்தனை உயிர்களை குடித்து பசி ஆறும் நினைக்கிறீங்க? உன் உயிரை குடிச்சாதான் எனக்கு பசி ஆகும். ஏன் கேள்வியாடா நீ கேக்குற? ஏமா நாங்க எங்க ஆட்சியில தான் நாங்க தான் அருவாலை எடுத்து கொடுத்து போய் வெட்டிட்டு வாங்கடான்னு சொல்றோமா? லூசு பல ஏன்டா? ஒவ்வொரு மாற்றமும் நாம குத்துற ஒரு ஓட்டுல தான் வந்து நம்மளோட தலைமுறையும் இருக்குது, நம்மளோட தலையெழுத்து இருக்கு. அதனால படிச்ச இளைஞர்கள் எல்லாம் முதல்ல தேடி படிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அடுத்தவங்க சொல்றேன் எல்லாமே சொல்லுவாங்க. பெரியாரு ராமசாமி எப்படி சொல்றீங்களா? அவர் என்ன சொன்னார்? பகுத்தறிவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. பகுத்தறிவுங்கிறது என்ன? ஒரு இதை யாரு சொன்னாலும் பஸ் தேடி படிக்கணும். நாங்க சொல்றோம்ல, பிஜேபி சொல்றாங்க. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நாங்க சொல்றோம்ல, பிஜேபி சொல்றாங்க, போய் தேடி படிங்க. நோ ப்ராப்ளம். நாங்க சொல்றோம்ல, பிஜேபி சொல்றாங்க, போய் தேடி படிங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பெரியாரு ராமசாமி எப்படி சொல்றீங்களா? அவர் என்ன சொன்னார்? பகுத்தறிவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. திராவிடம் தான் வள்ளுவனை படிக்க வைத்ததா, ஔவையாரை படிக்க வைத்ததா அப்படிம்பாரு அடித்தொண்டிலிருந்து. திராவிடம் வள்ளுவனையும் ஔவையாரையும் படிக்க வைக்கவில்லை, கரெக்ட் தான். ஆனால் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை எல்லோரையும் படிக்க செய்தது திராவிடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். வள்ளுவனை திராவிடம் படிக்க செய்யவில்லை, ஆனால் திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஔவையார் படிச்சிருந்தார்ல, வள்ளுவர் படிச்சிருந்தார்ல, உங்க பாட்டி யார் படிக்க உள்ள? அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகு. சனாதம் படிக்க கூடாதுன்னு
நீங்கள் படித்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இப்பொழுது படித்திருக்கிறார்களான்னு கேட்டா நீங்க அத்தனை பேரும் கரம் உயர்த்தீர்கள். இதுதான் திராவிடம் செய்த மகத்தான சாதனை தோழர்களே.